Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. ஆஸ்திரேலியா வர்சஸ் இந்தியாவுக்கு இடையே பிஜிடி 2024-25 வெற்றிகரமா 3வது டெஸ்ட் நடந்து முடிஞ்சு 1-1 அப்படின்ற சீரீஸ் கணக்குல இப்ப வரைக்கும் இருக்கு. 3வது டெஸ்ட் டிரா ஆன காரணத்தினால சரி டிரா ஆயிருச்சுன்னு ஒரு சைடு சந்தோஷப்பட்டு இருந்தாலும் இன்னொரு சைடு வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்பின் விசார்ட் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒன் ஆஃப் த ஸ்பின் விசார்ட்னு சொல்லலாம். முக்கியமா ஆஷ் அண்ணா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டைல அழைக்கிறதுமே உண்டு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு, அது எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, ஓப்பனா போட்டிருக்காரு. இதுக்கப்புறம் தான் நான் தான் வெளியே போயிட்டல, என்ன எனக்கு என்ன, நான் பாட்டு ஜாலியா இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பண்ணிட்டாரு போல. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடியுமே வந்து பாத்தீங்கன்னா அவர் யூடியூப்ல வந்து ரொம்ப மீம் டெம்ப்ளேட்ல நிறைய கிரியேட் பண்ற மாதிரி தான் பேசுவாரு. அண்ட் இப்பயுமே வந்து ஒரு மீம் டெம்ப்ளேட்டை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணிருக்காரு. கண்ண பிடிங்க சிவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோட் படத்துல தளபதி விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவங்க கையில வந்து கொடுப்பாங்க அந்த படத்துல வந்து. சோ அப்ப எஸ்கே வந்து சொல்லுவாரு, சார் நீ வேற ஒரு முக்கியமான வேலையா போறீங்க, இதை வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிவகார்த்திகேயன் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் இப்ப வந்து ரிப்ளிகேட் பண்ணிருக்காரு ரவிச்சந்திரன் அஸ்வின். ஒரு போட்டோவை போட்டு கண்ணை பிடிங்க வாசி, துப்பாக்கி பிடிங்க வாசி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறாரு. என்னடே சொல்ற அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சோ அவர் இன்டைரக்டா வந்து வாஷிங்டன் சுந்தர் இன்ஜுரி ப்ரோன் மட்டும் சைடு போகாமலே இருந்தாரு அப்படின்னா அஸ்வின் மாதிரி வர முடியாது கண்டிப்பா. ஆனா அஸ்வினோட இடத்துக்கு ஒரு டீசென்டான சூப்பரான ஒரு ரீப்ளேஸ்மெண்டா வந்து இருப்பாரு. காரணம் வந்து 2-3 இருக்குது, 2-3 லட்சக்கமா இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயம், ஒரு ஸ்டேபிளான பேட்டிங், முக்கியமா ஆஷ் அண்ணாவோட வந்து பயங்கரமா பேட்டிங் ஆடக்கூடியவர். ரவிச்சந்திரன் அஸ்வின் அவங்களோட இன்னும் பயங்கரமா பேட்டிங் ஆடுவார், ஒரு படி மேல பேட்டிங்ல. அண்ட் பவுலிங்ல வந்து எக்கனாமியா கன்சிஸ்டன்டா லைன் லென்த் மெயின்டைன் பண்றாரு, ஃபாஸ்ட் த்ரூ தி ஆர்ம். அண்ட் முக்கியமா வந்து அவர் வந்து தூக்கியும் போடக்கூடிய ஒரு டாப் ஸ்பின் அதிகமா யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பவுலர். சோ அது மட்டும் இல்லாம ஆம் பால் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். சோ வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. பட் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவருக்கு இருக்கா அப்படிங்கிறீங்கன்னா கிடையாது. புதுசா யூஸ் பண்றதுல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு மாஸ்டர் மாதிரி சொல்லலாம். பட் ஆனா நம்ம வாஷிங்டன் சுந்தர் வந்து இருக்கிற வித்தையில வச்சு கத்துக்கிட்டு அது எப்படி செயல்படுத்துறது அப்படின்ற ஒரு கை தேர்ந்தவர். சோ அதனால ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து ட்வீட்ல அதனாலதான் இப்படி போட்டிருப்பார் போல, துப்பாக்கி பிடிங்க வாசி அப்படின்ற மாதிரி அந்த ட்ரெண்ட் அப்படியே கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாரு. சோ அதனால இப்ப இந்த விதத்திலேயே வந்து சொல்லிட்டாரு வாஷிங்டன் சுந்தர் எனக்கு பக்கமான ரீப்ளேஸ்மெண்டா இருப்பாரு அப்படின்றது. சோ இதை பத்தி உங்களோட தாத்தா எதனா இருந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. Merry Christmas and a Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin.